வணக்கம். இது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன். முதலில் தாயக செய்திகள். 2025 ஆண்டில் சுற்றுலா பயணிகள் பயணிப்பதற்கான நாடுகளின் பட்டியலில் இலங்கை 3வது இடத்தில் தரப்படுத்தப்பட்டுள்ளது. CN டிராவலர் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கைக்கு அமைய சுற்றுலா பயணிகள் பயணிப்பதற்கான சிறந்த நாடுகளின் பட்டியலில் இலங்கையும் இடம் பிடித்துள்ளது. வெப்பநிலை, இயற்கை அழகுகள், கடற்கரைகள் உள்ளிட்டவற்றை ரசிப்பதற்காக பெருமளவான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025 ஆண்டு சுற்றுலா பயணிகள் பயணிப்பதற்கு சிறந்த நாடுகளின் பட்டியலில் பிலிப்பீன்ஸ் 1வது இடத்திலும் இத்தாலி 2வது இடத்திலும் பெயரிடப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நாடு தழுவிய ரீதியில் கடந்த 10 நாட்களில் 5078 இடங்களில் அரிசி தொடர்பான சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த அதன் பதில் பணிப்பாளர் திலகரட்ன பண்ட இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த 9ஆம் தேதி அரிசிக்கான புதிய விலைகள் அடங்கிய வர்த்தமானி வெளியிடப்பட்டது. அன்றிலிருந்து சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் நாட்டின் பல பகுதிகளிலும் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்யப்படுவதாக எமக்கு பல குற்றச்சாட்டுகள் கிடைக்கப்பெற்றன. இதன் காரணமாக சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளை அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் பதில் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காவல்துறையின் பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சர் புத்திக மனதுங்க இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்படி மேல் மாகாணத்தில் 1500க்கும் அதிகமான காவல்துறை உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். எதிர்வரும் நத்தார் பண்டிகை மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு வழிபாட்டு ஸ்தலங்கள், வர்த்தக நிலையங்கள் உள்ளிட்ட பொது இடங்களில் மக்களின் நடமாட்டம் அதிகளவில் காணப்படும். அதே நேரம் சந்தேக நபர்களை அடையாளம் காண்பதற்காக 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் சிவில் உடையில் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் நாடு தழுவிய ரீதியில் உள்ள வழிபாட்டு தலங்களிலும் விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கொழும்பு நகரில் மாத்திரம் 600 காவல்துறையினர் போக்குவரத்து கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நாட்டின் அரச சேவையை முறையான அரச முறையாக மாற்றும் சவால் தற்பொழுது உள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது உள்ள அரச நிறுவனங்களை மீளாய்வு செய்ய நியமிக்கப்பட்டிருக்கும் புதிய குழுவின் ஊடாக அரசியல் செல்வாக்கை பொருட்படுத்தாமல் அவை தொடர்பில் தீர்மானம் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். நாரகன்பேட்டையில் உள்ள நிலமெதிர கட்டிடத்தில் அமைந்துள்ள உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர் அரசாங்க அதிபர்களின் மாநாட்டில் கலந்து கொண்டு ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். அரச நிறுவனம் ஒன்றில் நியாயமான சேவையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று மக்களுக்கு சிறிதும் நம்பிக்கை இல்லை என்றும் அரசு என்ற வகையில் முழு கட்டமைப்பும் சரிவை கண்டுள்ளது எனவும் தெரிவித்தார். சரிவடைந்திருக்கும் கட்டமைப்பை மீள உருவாக்க நாம் தயாரா இல்லையா என்பது குறித்து எம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். மக்கள் ஆணையின் எதிர்பார்ப்புகளுக்கு அரசியல் அதிகாரம் மட்டுமல்ல, அரசு சேவையும் பொறுப்பு கூற வேண்டும் என்பதனை ஜனாதிபதி குறிப்பிட்டார். அரசு சேவையில் இருக்கின்ற கதிரை தொடர்பான பிரச்சனை தமக்கு இல்லை எனவும் கதிரையில் அமர வைப்பதற்கு யார் இருக்கின்றார்கள் என்ற பிரச்சனையே தமக்கு இருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். நாட்டில் தற்போது உள்ள அரசு நிறுவனங்களை மீளாய்வு செய்வதற்கான புதிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசியல் செல்வாக்குகளை பொருட்படுத்தாமல் அவை தொடர்பிலான தீர்மானங்கள் எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். அரச சேவையை மட்டுப்படுத்தும் எதிர்பார்ப்பு தமக்கு இல்லை எனவும், ஆனால் அரச சேவையை நடத்தி செல்வதற்கான செலவில் பிரச்சனைகள் இருப்பதனால் அரச சேவையை ஒரே நிலைப்பாட்டில் உறுதியுடன் இருந்து முறையான நெறிமுறைக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். இந்த பணிகளை நடைமுறைப்படுத்த அரசியல் அதிகாரம் அடிப்படையில் தனது அதிகபட்ச பங்களிப்பை வழங்குவதாகவும் அரசு அதிகாரிகளின் பங்களிப்பே இந்த பணிகளின் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார்.
சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக அல்லாமல் அரசியல் நிலைப்பாட்டை வலுப்படுத்துவதற்காகவே மதுபான உரிமை பத்திரங்கள் வழங்கப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இலங்கை மது ஒழிப்பு பேரவையின் புதிய அலுவலக திறப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். கடந்த 3 ஆண்டுகளாக அரசியல் நிலைப்பாட்டை வலுப்படுத்துவதற்காகவும் அரசியல்வாதிகளை பலப்படுத்துவதற்காகவும் கட்சி தாவும் நடவடிக்கையை மேம்படுத்துவதற்காகவுமே மதுபான உரிமை பத்திரங்கள் வழங்கப்பட்டதாகவும் இந்த கலாச்சாரத்திலிருந்து விலகி நல்லொழுக்கமுள்ள நாகரிகமான சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். நாட்டின் சமூக ஒழுங்கு குறித்து உண்மையான யதார்த்தமான புரிதலை அனைவரும் கொண்டிருக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தினார். நாட்டில் அந்நிய செலவணி கையிருப்புகளை உயர்மட்டத்தில் வெற்றிகரமாக பேண வேண்டும் எனவும் இதன் பொருட்டு சுற்றுலா துறையானது அந்நிய செலவணியை ஈட்டும் முக்கிய ஏற்றுமதி வணிகங்களில் ஒன்றாக பெயரிடப்பட்டுள்ளது என்றும் சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டினார். சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் அதேவேளை அதனால் சமூகத்தில் ஏற்படும் சமூக பாதிப்புகளை குறைப்பதற்கும் தடுப்பதற்கும் சமச்சீரான வேலை திட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதி காவல்துறை அதிபர் உள்ளிட்ட பிரதிவாதிகள் 5 வழங்கப்பட்ட மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொழிலதிபர் முகமது சியாம் கொலை வழக்கு தொடர்பில் முன்னாள் பிரதி காவல்துறை அதிபர் உள்ளிட்ட பிரதிவாதிகள் 5 கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் 3 அடங்கிய ஆயர் விதித்த மரண தண்டனையை உயர் நீதிமன்றம் உறுதி செய்துள்ளதாக பிரதிவாதிகளுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்தை அறிவிப்பதற்காக முன்னாள் பிரதி காவல்துறை அதிபர் பாஸ் குணவர்த்தன, அவரது புதல்வர் ரவீந்திர குணவர்த்தன உள்ளிட்ட பிரதிவாதிகளை சிறைச்சாலை அதிகாரிகள் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தினர். இந்த தண்டனைக்கு எதிராகவும் பிரதிவாதிகள் முன்வைத்த மேல்முறையீட்டு மனுக்களை உயர் நீதிமன்றம் நிராகரித்துள்ளதாக கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டவந்தியே பிரதிவாதிகளுக்கு தெரிவித்தார். பிரதிவாதிகள் சார்பில் ஆயரான சட்டத்தரணி நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைத்தார். மேலும் பிரதிவாதிகளுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறைவேற்றும் திகதியை உயர் நீதிமன்றம் குறிப்பிடவில்லை எனவும் சுட்டிக்காட்டினார். குற்றவாளிகள் ஜனாதிபதியின் மன்னிப்பை எதிர்பார்க்கும் பட்சத்தில் தண்டனையை நிறைவேற்றும் திகதி அவர்களுக்கு மிகவும் முக்கியமானது என சுட்டிக்காட்டிய சட்டத்தரணி அதற்கு அமைய தண்டனையை நிறைவேற்றும் திகதி தொடர்பில் உத்தரவு பிறப்பிக்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனால் இது தொடர்பில் உயர் நீதிமன்றமே முடிவு எடுக்க முடியும் எனவும் இது தொடர்பில் தாம் உத்தரவு பிறப்பிக்க முடியாது எனவும் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள். இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள். நீண்ட தூரம் சென்று தாக்குதல் நடத்தும் ஏவுகணை தயாரிப்பு திட்டத்தில் ஈடுபட்டுள்ள பாகிஸ்தானைச் சேர்ந்த 4 நிறுவனங்களுக்கு எதிராக அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது. இவ்விடயம் தொடர்பில் அமெரிக்கா வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் பாகிஸ்தானின் அணு ஆயுதம் கொண்டு நீண்ட தூர ஏவுகணை திட்டம் தொடர்பாக அந்த நாட்டின் மீது புதிய பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. பாகிஸ்தானின் ஏவுகணை திட்டத்தை மேற்பார்வையிடும் அரசாங்கத்திற்கு சொந்தமான தேசிய மேம்பாட்டு நிறுவனம் உள்ளிட்ட 4 நிறுவனங்கள் மீது பொருளாதார தடை விதிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீண்ட தூரம் சென்று தாக்குதல் நடத்தும் ஏவுகணை திட்டத்தில் ஈடுபட்டுள்ள NDC மற்றும் 3 வர்த்தக நிறுவனங்களுக்கு அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடை துரதிர்ஷ்டவசமானது மற்றும் ஒருதலைபட்சமானது. அமெரிக்க அரசின் இந்த செயல்பாடு மிகவும் வருத்தம் அளிக்கிறது என குறிப்பிட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. கூகுள் நிறுவனத்தின் நிர்வாக ரீதியாக பணியாற்றி வரும் ஊழியர்களில் சுமார் 10% பேரை பணி நீக்கம் செய்ய உள்ளதாக அந்நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி சுந்தர் பிச்சை அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உலக அளவிய ரீதியில் முன்னணி நிறுவனமாக கூகுள் அறியப்படுகிறது. கொரோனா நோய் தொற்றுக்கு பின்னரான காலப்பகுதியில் கூகுள் நிறுவனத்திலிருந்து ஊழியர் பணி நீக்கம் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த ஆண்டு சுமார் 12,000 பேரை பணியிலிருந்து கூகுள் நீக்கி
தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தற்போது கூகுளின் நிர்வாக ரீதியாக பல துறைகளில் இயக்குனர் மற்றும் துணை தலைவர் பொறுப்புகளில் உள்ள ஊழியர்களில் சுமார் 10% பேரை பணி நீக்கம் செய்ய உள்ளதாக சுந்தர் பிச்சை தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தங்கள் நிறுவன செயல்பாட்டை மேம்படுத்தவும் செயல்திறனை மேம்படுத்தவும் தொழில்நுட்ப துறையில் நிலவி வரும் சவால்களை சமாளிக்கவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன். விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன். நன்றி, வணக்கம்.